கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிறவர், அவருடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இந்த இடத்துல வெளிச்சம் என்பது பாதையையும் வாழ்வையும் காட்டுகிறது. பாதையையும் வாழ்வையும் நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. நாம் நடக்க வேண்டிய வழி. அதனால தான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை நம்மளை என்ன செஞ்சது? ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தர் எனக்காக அந்த ஒரு வார்த்தை வெளியே தள்ளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். 25 ஆண்டு காலம், ஒரு 29-30 வருஷத்துக்கு மட்டும் லேசாக கை வச்ச பொழுது பாஸ்டர் சொன்னாங்க, இதை கர்த்தர் விரும்புகிறாருன்னாங்க. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வார்த்தை இருக்குது. இன்னைக்கு என்னமோ ஒரு புள்ள பெற்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய காலங்களுக்குள்ளே வந்தாலும் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அதே போல் இன்னும் மறக்காத ஒரு நாள் உண்டு. அது என்னவென்றால் நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிச்சம். வாழ்க்கையில் திகைத்து நின்ற பொழுது, நான் உன்னுடைய எஜமானனாக இருக்கிறேன், நீ என்னுடைய வேலைக்காரனாக இருக்கிறாய், கடந்து செல், இந்த ஊழியங்களை நிறைவேற்று என்று அவர் என்னை பிரயாணிக்க பண்ணின அந்த நாள் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அந்த நாள் ஒரு பெரிய, அப்போ நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என்னுடைய கண்களை வைத்து உனக்கு, அல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்கக்கூடிய பெரிய ஆலோசனை நமக்கு எப்படி இருக்குது? வேதம் என்ன சொல்லுகிறது? சிநேகிதன் போய் உட்கார்ந்து ஒருத்தனுக்கு உட்கருத்தா சொல்லக்கூடிய ஆலோசனை எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். வெளிச்சம் ஒரு இன்பம், சூரியனை காண்பது இன்பம். அப்போ ஆலோசனை கர்த்தர் கொடுக்கக்கூடிய இருக்குதே, அது நமக்கு வெளிச்சத்தையும் வாழ்வையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எதுக்காவது கலங்கணுமா, பயப்படணுமா? இங்கே சொல்றாங்க, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் என்னை பார்க்கிறோம், வெளிச்சத்தை காண்கிறோம். அப்போ வெளிச்சம் என்பது எதை நமக்கு கொடுக்கிறது என்றால் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ வெளிச்சம் வரும் பொழுது இருள் அகன்று போய்விடும். அல்லேலூயா. நல்லா ஆறா நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. மின்சாரம் போனோன்னு எப்படி இருக்குது? கும். நேற்று திடீர்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துச்சு. அந்த போன உடனே ஒரு திகைப்பு, இருள். ஆஹா, அல்லேலூயா. அப்படி கரண்ட் கிடைக்கவும், வழி வரவும், வெளிச்சம் வரவும், ஒரு வெளிச்சம் அப்படி என்ன சொல்றது, நம்ம டிராவல் ஆகிறதுக்கு நான் வழி திறக்கிறதை போல, ஒரு தைரியம் பிறக்கிறதை போல இந்த ஆண்டு கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தையினாலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களும் சரி, சபையாராகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியமாக இருக்கிறோம். தைரியமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ பாதைகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே அல்லது பாதைகள் திறக்கப்படாதோ என்கிற இயக்கத்திலே அல்லது பாதை தவறி எவ்வளவோ தூரம் கடந்து போயிட்டோம், இனி நம்மளால திரும்ப முடியுமா? ரஷ்யாலேயோ சீனாவிலேயோ ஒரு பழமொழி உண்டு, தவறான ஒரு ட்ரெயினில் நீ ஏறிட்டீன்னா அடுத்த ஸ்டாப்லேயே கீழே இறங்கிரு. நீ அங்கே போய் வேற ட்ரெயின் கிடைக்குமா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது, அந்த ஸ்டாப்பில் இறங்கி எப்படியாவது கிட்ட வந்துரு. இல்லைன்னா நீ ரொம்ப தூரம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் பழமொழி ஒரு வேலை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றதை பாருங்க, என்னுடைய ஜனங்கள் என்னை மறந்து பாகால்களுக்கு தூபம் காட்டி என்னை மறந்து என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவர்கள் வானத்தினுடைய கடையாந்தரம் மட்டும் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அங்கே இருந்து என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது கூட நான் திரும்ப அவர்களை சீர்படுத்தி கொண்டு வருவேன். அதுதான் நம்முடைய தேவன். அதனால சொன்னார், இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே முட்டை உடைச்சிருவான், முட்டை உடைச்சு விடுவான். ஆனால் பரவாயில்ல, ஆண்டவர் ஓடு, போயிட்டே இரு. இதுதான். ஆனால் இங்கே நமக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உலகத்தில் சாத்தான்கிறது, பிசாசன் இருக்கிறது உண்மை, ஜோசியம்னு ஒன்று வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதை பாருங்க, நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லுவான். இந்த ராசிக்கு இதுமா, விருச்சிகத்துக்கு அதுமா, அதுக்கு இதுமா, இதுக்கு இதுமா. கடைசியில் பார்த்தா கோடியில் பிறல போகிறோம்மா. அவன் தப்பா, அவன் கரெக்டாக தான் சொல்லிக்க. அந்த கேட்ட பேர்களுக்கு தான் மண்டையில் அறிவில்லை. எதில் பெற போகிறீங்க? எதில்? தெருக்கோடியில். ரைஸில் என்னத்தையாவது சொல்ல கேட்பேன். அவன் என்ன விதத்தில் பேசுகிறான்னு கேட்பேன். நான் முஸ்லீம் பிரசங்கமும் கேட்பேன் நான், இல்லையா? எல்லாம் கேட்பேன். கேட்டுட்டு என்ன விதத்தில் பேசுகிறான்,
சுகி சிவன் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு. நிறைய கேட்பேன், எந்த விதத்தில் எப்படி கொண்டு வர்றான் ஜனங்களிடத்தில். அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் அதே அதில் ஜெயிச்சிருப்பானா கிடையாது. வைத்தியனுக்கும் வியாதி இருக்கும், டாக்டருக்கும் வியாதி இருக்கும் இல்லையா? இதை சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடிய டாக்டர் என்ன பண்ணுவாப்புல? இப்போ 2 டாக்டர் நடந்து போவாங்க இந்த பாதைக்கு. நல்லா கொழுப்பு அங்கேருந்து இளவங்களை வரைக்கும் போய் நல்லா கொழுப்பை கரைச்சிட்டு திரும்ப நாட்டு சீக்கிர கடையில் போய் நின்றுது சூடாக போடுவான். பார்க்கணும் அப்படியே சும்மா ஆட் பண்ணணும்ல கொழுப்பு. ரைஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் தான், அவங்களுக்கு தெரியும், உளவியலுடைய தந்தை. அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏமா உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் என்னத்தை போய் எழுவ போறீங்க? அதெல்லாம் கேட்பான்லம்மா சிக்மண்ட். ஏதாவது அந்த டிஎன்பிசியில் அதெல்லாம் கேட்பானா? டெட்டில் கேட்பாங்க. அப்படியா? சரி, ரைட்டு, ஸ்தோத்திரம். சிக்மண்ட், அவர் பேர் சிக்மண்ட் ஃப்ராய்டு தானம்மா, உங்களுக்கே தெரியும். அந்த அவன் மாட்டேன், யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களே, அல்லேலூயா. அவன் உளவியலின் தந்தையான். மனுஷனுடைய உள்ளத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் பார்த்து மனுஷன் இப்படி சூழ்நிலை இப்படி வருஷனை சுற்றி ஒரு பெரிய லைட்டு பிரகாசிக்குது, ஆச்சு பூச்சி அல்லே புல்லுன்னு பயங்கரமாக போட்டு அவன் சிக்மண்ட் ஃப்ராய்டு பயங்கரமான ஆளை பேசுகிறாங்க. அவனுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து தான். எங்கே போயிருக்கான்? ட்ரெயினில் போயிருக்கிறான். அவன் யங் ஸ்டேஜாக இருந்த பொழுது திடீர்னு போய் நின்று அவனுக்கு ஒரு ஆசை. அங்கே ஒரு வாலிபு பண்ணி இறங்கி வந்திருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆசை, வேக வேகமாக போய் அவளை முதுகில் ஒரு அடி அடிக்கணும்னு ஆசை. இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை. அவன் எவ்வளவோ தன்னை கண்ட்ரோல் பண்ணானோ, முடியலை என்னால். கடைசியில் என்ன பண்ணிவிட்டான் போய்? அல்லேலூயா. யாரு? மனித உளவியலுடைய தந்தை. இங்கே இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்று எதுன்னா, நாம் சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு மேலே வந்தாலும் நம்ம பெரிய ஆட்களாக இருந்தாலும் நாம் விடுபட வேண்டிய, நமக்கு வாழ்க்கை வழி தர வேண்டிய ஒன்று நம்மிடத்தில் இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. ஏன்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படலை. உன் சிறையிருப்பு நீங்கணும், உனக்குள்ள வெளிச்சம் கிடைக்கணும், வாழ்க்கையில் கரெக்டாக நீ போகணும்னா உன் அறிவு உன்னை காப்பாற்றாது. நீ உளவியலில் பெரிய தந்தையாக இருப்ப, கணிதத்தில் பெரிய தந்தையாக இருப்ப இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காது கேளாதான். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இல்லையா? பெரிய சாக்ரட்டிஸ் சொல்கிறாங்க, அவனுக்கு 2 மனைவியா, கட்டப்பட்டான்னு மனைவி கிடந்து கூப்பாடு போடுமா. நண்பர்களே, இடி இடித்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா ஒரு பக்கெட் வாளியை தண்ணி ஊற்றிருச்சா. நண்பர்களே, இப்பொழுது மழை பெய்கிறது. அவன் அவளை கூட போயிருக்கிறான். இல்லையா? உலகத்தில் எவனாவது நிம்மதியை வெளிச்சத்தை தேடுறதுக்கு ஹையர் லெவலில் எவன் இருந்தாலும் சரி, கடைசியில் ஒன்றும் இல்லை. உலகத்தையே ஜெயங்கொண்ட அலெக்சாண்டர் வாழ்க்கையில் புறப்பட்டு வெளியில் போகும் பொழுது கையை 2 தூக்கி வெளியே ஓடுனான். ஹிட்லர் எல்லாவற்றையும் பலம் கொண்டான், ஜெயித்தான். கடைசியில் லாஸ்ட் நேரத்தில் என்னது? திருமணம் முடிந்த கையோடு கூட, விஷத்தோடு கூட மரணம். என்னுடைய மரணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது. அதனால் மேலே எந்திரிச்சு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருங்க. அப்போ ஒரு மனிதன் சுகத்தோடு வாழணும், அவன் வாழ்க்கையில் இருக்கணும், வழிகள் திறக்கணும்னா அவனால் இல்லை, அது தெய்வத்தால் தான். அதனால தான் சொல்லப்பட்டுச்சு, மனுஷனுடைய வழிகள் அவனால் அல்ல, அவனை அழைத்த கர்த்தரால். அப்போ இந்த கர்த்தருடைய கரம் தான் ஒரு மனுஷனை ஆட்கொண்டு நடத்த வேண்டும். இந்த பால்கடிப்பும் பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் என்பது நியதியாக இருக்கும் பொழுது, அதுவே பிரமாணமாக இருக்கும் பொழுது, நம் தேவனை அறியாதவர்களாய் நாம் அலைந்தோம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய தாழ்வில் நம்மை தூக்கி எடுத்து அவர் கையில் வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இந்த மேன்மைக்கு நாம் உரியவர்கள் அல்ல, மேன்மைக்குரிய தெய்வம் நம்மை மேன்மைக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுய புத்தியினாலோ நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலோ ரட்சிக்கப்படாதபடி, நம்முடைய கிரியையின்படி அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்குது. காரணம், நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறவர்களாக. நமக்கு தெரியும், ஞானிகள் நம்மெல்லாம், ஞானிகளுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஒருவேளை திடீர்னு கேட்கல, அது புரியலன்னா வீட்டில் போய் மத்தியானம் போலே சாயந்தரத்துக்கு புரட்டி பாருங்க.
அது எங்கே இருக்குதா? எல்லாம் செல்லு வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் கங்காடம் வந்து அந்த வச்சுருப்பீங்களே, அதனால் பிடிச்சி தேடி பாருங்கள். அல்லேலூயா. வசனம் எப்போவுமே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. நீ வசனத்தை தேடும் பொழுது உனக்கு வெளிச்சம் கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நீ கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அநேகர் பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கிறான், அநேகர் பைபிளை தூக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இந்த வேதாகமம் எவ்வளவோ தடைகளை தாண்டி உடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலங்களில் ஆர்சி சர்ச்சுக்காரன் என்ன பண்ணிட்டான், யாருமே பைபிளை படிக்கக்கூடாதுன்னு வச்சுட்டானுங்க. பைபிளே அவன் ரிட்டர்ன் எடுத்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் அவர் பேர் சொல்லுவாங்க, மார்ட்டின் லூத்தரா வரும்போது உங்களுக்குள்ளே வராது, இந்த சரித்திரம் தான் தெரிய போகுது. நீங்கள் பைபிள் ஸ்டடின்னு தான் வந்தால் தான் நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆறாண்டில் இருக்கிற இந்த 2 மணி நேரத்தில் எதை தான் பிரசங்கம் பண்ணுறது. அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தருங்கிறவர் பார்த்தா சங்கீதம் 23 பார்த்து எடுத்துட்டு, ஓஹோ இப்படியெல்லாம் வேத பிரதி இருக்கு, இவனை நம்மகிட்ட மறைச்சிட்டான்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து வேதாக புத்தகம் வெளியே வந்துச்சு. இப்போ இன்னைக்கு கிதியோன்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஏராளமான வேதங்கள் இன்னும் புதிய ஏற்பாடுகள் அடித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வேதம் கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் பல ஆண்டுகால இடைவெளியில் உங்களுக்கு அடித்து கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இது சாதாரணமானதில்ல. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நமக்கு தந்திருக்கு. இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. இது மனுஷ யோசனையினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு பலிபீடத்தை பார்த்து சொன்னான், பலிபீடமே பலிபீடமே, யோசியா என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான், பிறப்பான். அவன் பிறக்கிற காலங்களில் இந்த இடங்கள் இருக்கிற கேடுகள் எல்லாம் சீர்படுத்துவான். அதற்கு அடையாளம் இப்பொழுது பலிபீடம் வெடித்து சிதறும். அல்லேலூயா. அப்படியே யோசியான்றவன் பிறந்தான். ஆக கிறிஸ்து இயேசுவை குறித்தும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆரம்பப்பட்டிருக்கிற சொன்ன வசனத்தில் இருந்து கூட இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்கள் வரையிலும் சரி, கிறிஸ்து இயேசுவை குறித்து இப்படி ஒருவர் பிறப்பார், இன்ன இடத்தில் பிறப்பார், இன்னபடி பிறப்பார், இன்னபடியாய் ஊழியம் செய்வார், இன்னபடி மரணமாவார், இன்னபடி உயிர்த்தெழுப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து முன்னிட்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் பிறந்தவர். பிறந்த ஒரு மனிதனை நாம் தெய்வமாக்கவில்லை. தெய்வம் இந்த பூமியிலே அவர் உருவாகும்படியாய் முன்னுரைக்கப்பட்டபடி வந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. அவர் வரும்பொழுதுதான் சொல்லப்பட்டுச்சு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற, அவர் சொன்னார், நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால உனக்குள்ள என்ன இருக்குது, வெளிச்சம். உனக்குள்ள என்ன இருக்குது, இந்த வெளிச்சம் இருக்குது. ஆனால் இந்த வெளிச்சத்தை பற்றி தெரியாமல், வெளிச்சத்தை பற்றி புரியாமல் கிறிஸ்தவ உலகம் என்பது இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்குது, சிறையிருப்புக்குள்ளே இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. இது மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இருளை குறித்து ஒரு 5-6 காரியங்களை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒன்று, இருளுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறா. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னாச்சுன்னா அம்பானி இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். முழிக்கிறீங்களா? அம்பானி எங்கே இருக்கிறாரு? அம்பானி எங்கே இருக்கிறார்? வாசிங்க யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். 8:12. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவானா, அடைந்திருப்பானா? அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் முற்காலங்களில் உலக வழிபாட்டின்படி நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் இயேசு தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மை பிடித்து இழுத்து இன்றைக்கு நாம் கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை குறித்து சத்திய வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அடைவான் என்று சொல்லவில்லை, அடைந்திருப்பான். ஆக கர்த்தரை பின்பற்றுகிறதினால் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஆக ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் இன்னைக்கு எங்க இருக்கிறான்? எங்க தாத்தா எதில் செத்தாரு? எங்க தாத்தா ஐயா, எங்க தாத்தா இல்ல. அல்லேலூயா. எங்க தாத்தா இல்ல. நான் ரட்சிக்கப்படும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாரத்தில் ஆண்டவர் பரலோகத்தில் போட்டு கொடுப்பாரு. மாமியார் விடா கூட சேர்ந்து வந்துட்டான்னு உள்ள போடுறதுக்கு. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
அத்தனை பேர் சரி. வேதம் சொல்லுகிறது மேன்மக்கள் மாயை தான். தராசில் இருக்கப்பட்டால் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? மாயில் லேசானவர்கள். நம்ம பெருமை பாராட்டலாம், ஆனால் தேவனுக்கு உண்பதாக தேவ வெளிச்சத்தை அறியாத எல்லாருமே எங்க தான் இருக்கிறோம்? இருள். இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள யார் இருக்கிறார்? வெளிச்சம், கர்த்தர் இருக்கிறார். ஆக நீ தேவனை அறிந்திருக்கிறபடியினால் முதலாவதாக ஒரு இருட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு எங்க இருக்கிறேன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற. அல்லேலூயா. சரி, அடுத்தாப்புல யோவான் 11:10. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடறுவான். எங்க நடந்த அப்போ என்ன? இடறுவான். வெளிச்சம் இருந்தா என்ன செய்ய மாட்டான்? வெளிச்சம் இருந்தா என்ன செய்ய மாட்டான்? ஆமா. இன்னைக்கு இந்த ஜீவ வழிக்குள்ள பாருங்க, எந்த வழிக்குள்ள நம்ம கடந்து வந்தோம் நல்லா கவனிங்க. கையினால் செய்யப்பட்டவைகளை தொழுது கொண்டு வந்ததிலிருந்து, மதுபானம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து அந்த கோலத்தில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? ஜீவ பாதையில். இந்த பாதையில் உங்களுக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பாதை வேறு, இந்த பாதை வேறு. அந்த வழிபாடு வேறு, இந்த வழிபாடு வேறு. இதைத்தான் திருஷ்டாந்தமாக முன்னடையாளமாக ஆண்டவர் எதை குறித்து சொன்னார் என்றால், இஸ்ரவேலருடைய அந்த 40 ஆண்டு கால வனாந்தர பிரயாணமும் அதை அடுத்து தொடர்ச்சியாக வந்ததான அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய காலங்கள் வரையில் காட்டப்பட்டிருக்கிற காலங்களில் எல்லாம் அதை நமக்கு சம்பவமாக்கி கொடுத்தார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆக அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கடந்து வந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தின்படி அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. ஏனென்றால் என் பிரமாணத்தை ஜனங்களுடைய, அப்ப பிரமாணத்தை கர்த்தர் வெளிச்சமாக கொடுத்தார் மோசேயின் மூலமாக. ஆனால் பிரமாணத்தில் வாழாதபடி இடறினார்கள். ஆரம்பத்தில் என்ன கொண்டு வச்சாச்சு? ஒரு பொன் கன்றுக்குட்டி. அடுத்து பாருங்க, போற வர இடத்துல எல்லாம் பக்கத்து ஜாதிகளுடைய வாழ்க்கை. அடுத்த தேசத்துக்காரன், அடுத்த கல்ச்சருக்காரன் என்ன பண்றானோ அந்த பாகாலையும் கும்பிடு, அஸ்தரோத்தையும் கும்பிடு, நிம்ரோத்தையும் கும்பிடு, எல்லாம் கும்பிடுன்னு சொல்லி சொல்லி தங்களுடைய பாதைகளிலே அவர்கள் இடறினார்கள். பாதையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இடறிட்டாங்க. அப்ப இடர்ன காரணத்தினால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு? பாபிலோனுக்கு அப்புறத்துல உங்களை நான் குடி போக பண்ண போகிறேன், குழப்பத்துக்குள்ள உங்களை தள்ளிட்டு போறேன்னு சொல்லி ஒரு வழி அவங்களுக்கு பிரிச்சு விட்டார். எப்படின்னா, ஆராதித்தார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், ஒன்றையுமே சுகந்த வாசனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை புறம்பே தள்ளியிருந்தார். வானசேனைக்கு ஆராதனை செய்யும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். பாதையில் என்ன செஞ்சாச்சு? இடறியாச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது? விக்கிரகம் கிடையாது. தம்பி ஒரு நாள் வாஸ்தா ஞாபகம் இருக்கா? கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆர்சி சர்ச்சில் என்ன இருக்கு? சிஎஸ்சியில் என்ன இருக்குது? மேலையும் கீழையும் சிலுவை இல்லையா? பெந்தைக்கோஸ்து சபைகளில் பலிபீடத்தில் ஒரு புறா அப்படி பறந்து விழுற மாதிரி இருக்கும். இப்போ பெந்தைக்கோஸ்து சபைகளில் மேலே என்ன வச்சுட்டானுவோ? சிலுவை. கல்யாண பத்திரிகையில் சிலுவை, தாலியை கட்டினா அதில் ஒரு சிலுவை. எத்தனை விக்கிரகங்கள் உள்ள வந்துருச்சு? அப்போ அன்றைக்கு அவர்கள் இடறி போய் நின்று அந்த ஆராதனை எனக்குள்ளதுன்றதை காட்டுறதுக்கு தான் தெய்வம் அதை நியமித்து காண்பித்தார், முன்ன அடையாளமா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பலன்ல வேத வசனம் எப்படி பலனா இருக்கிறதோ அதே போல சாட்சியும் உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு என்ன, ஒருத்தர் குழந்தை இல்லை வர்றாங்க, என்ன சொல்ல போறோம்? ஆபிரகாமுக்கு 75 வயசுல கூட குழந்தை கொடுத்தார். சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? 1 வயதில் கூட அவன் பிள்ளை பெற்றான். சொல்றமா இல்லையா? ஈசாக்கு பிள்ளை பெற்றான். சொல்றமா இல்லையா? அப்போ இந்த வேதத்தினுடைய அந்த சாட்சியினுடைய வெளிச்சம் நமக்கு கிடைப்பதை போல இந்த சாட்சி சொல்லுகிறது, அவர்கள் அந்நிய தேவரை ஆராதித்து கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினபடினால் தங்களுடைய வழிகளிலே இடறினார்கள், அவர்களை நான் இருளுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆக இடறி போன வாழ்க்கை என்னது? இருள். நீங்க நம்ம கூட எத்தனை பேர் ஆராதிச்சாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் பெரிய கோயிலை சுற்றிக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த சபையில் உத்தவமாக ஆராதிச்சாங்க? இன்னைக்கு எங்கே போயிடுச்சு? நிறையா இல்லையா? மைனியோ தம்பி சபை நடத்துது, நீ எங்கே போனீங்க? ஓடு. இப்போ அந்த அம்மா ஆண்டவரை பார்த்துட்டு வந்துருக்குது. என்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லிச்சு, அந்த அம்மா வீட்டில் உட்காந்து பொழுது, நான் அங்கே போனேன், ஏன் இப்போ வரேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கியே, வரமாட்டேக்கியேன்னு காட்டிச்சான். அவர் சொன்னாரா, கொஞ்சம் வேலை கிடக்குங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வரேன். ஆண்டவர் அங்கே ரிப்ளை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. அல்லேலூயா.
எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். சேராத இடத்துல சேர்ந்தா வரக்கூடாததெல்லாம் கிருபைகள்லாம் வரத்தான் செய்யும். நம்ம ஊழியத்தில் இங்கே ஒரு ஆள் இருந்துச்சு. அந்த அம்மா போகுது, அவர் ஊழியத்துக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போகிறார். எங்கே போய்? தேனியில் போய். அந்த அம்மா சொல்லுது, போங்க நல்லபடி கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணி கூட 4 கிருபைகளை வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும் ஊழியத்தில். அவ இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஆள் பிடிச்சி எடுத்துட்டு போவ இங்கேருந்து. அல்லேலூயா. ஆமாம், ஞாபகம் உண்டு. தெரியுதுலம்மா உங்களுக்கு யார் இருந்துட்டு. அல்லேலூயா. சந்தியும் நான் கூப்பிட்டேன்னா சரிட்டு போ அழுத எங்கிட்ட. அல்லேலூயா. ஊழியத்தில் நிற்கணும்ல, கூட 4 கிருபைகளை வாங்கிட்டு வாங்க. இன்னும் போகும்பொழுது கொடுத்தா கொஞ்சம் மல்லி செடி கூட வாங்கிட்டு வாங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு. அழைப்பு பெற்றவன் சொல்லிட்டு தன்னாலங்க ஒவ்வொருத்தரும் படுற பாடு மொழி எங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கிருபைன்ற ஒன்று இல்லாட்டா எப்போக்கோ சுவாலி முடிஞ்சு போயிருப்போம். அல்லேலூயா. என்ன? அல்லேலூயா. அப்போ இவைகளை இடற வைப்பதற்குத்தான் இத்தனை விதமான ஊழியங்கள் இன்னைக்கு இருக்குது. வார்த்தையை வச்சு இடறி வச்சிருவோம். அல்லேலூயா. சரி, வேகமாக கடந்து போவோம். என்னது? அல்லேலூயா. அடுத்து 12:35 வேகமாக ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நடவுங்கள் அறியணும். அப்போ என்னன்னா போற இடம் தெரியணும். எங்க என்ன தெரியணும்? ஆமா, புத்தர் திடீர்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தாராம். ஒரு பிரேதம் எடுத்துட்டு போன பொழுது கேட்டாராம், அந்த ஆள் பரலோகம் போறாரா நரகம் போறாரான்னு பார்த்துட்டு வந்தாராம். இவன் பார்த்துட்டு வந்து சொன்னானா, ஆட்கள் எவ்வளோ போகிறாங்க? நிறைய பேர் போகிறாங்க. அப்போ அவன் கண்டிப்பாக பரலோகம் போவான். ஆட்கள் எவ்வளோ பேர்? அவங்க கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. அப்போ அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான். ரைஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. என்ன கதை தெரியுமா? கடவுள் உட்கார்ந்துருந்தாராம். மரித்த ஆட்கள் ஒவ்வொருவராக வரும் பொழுது பரலோகம் ஒரு ஆளுக்கு, நரகம் ஒரு ஆளுக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு ஆன்மீகவாதி, பயங்கரமான ஆள், அவன் வந்திருக்கிறான். ஒரு நாத்திகன் வந்திருக்கிறான். யாரு? சாமியே இல்லைன்னு சொல்றவன், கடவுளே இல்லைன்றவன், கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வந்து நின்றுக்கிறான். இவன் ஆன்மீகவாதி நினைச்சானா, இவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நரகமே ஆண்டவர் வச்சிருப்பாரு அப்படின்னு. என்னப்பா கடவுள் இல்லைன்னு சொன்னவனா? ஆமா. சரி, அவனை கொண்டு போய் நேரம் அந்த பரலோகத்தில் விடுப்பா அப்படின்ட்டாரான். இவன் நினைச்சிருக்கிறான், இவனுக்கு பரலோகம் கிடைச்சிருக்க, நமக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பரலோகம் வச்சிருப்பாருன்னு. இவன் ஆன்மீகவாதி, இவன் அங்கே பக்கத்தில் விட்டுற கையங்காலி கட்டி கொண்டு அங்கே கொண்டு போட்டுட்டாரான். ஏயா அப்படி சரின்னு கேட்டா, இல்லைன்னு சொன்னவனாவது சும்மா இருந்தான், நீ உண்டுன்னு சொன்ன பாரு, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன்னாரான். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா? இதை மாதிரி நரகமா சொர்க்கமா இப்படியா அப்படியான்னு பார்த்தா நிறைய பின்னால் ஆள் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனா இன்னைக்கு நரகத்தில் எவன் இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது, பார்க்க முடியும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார், பாவங்களுக்காக மரித்தார், அவர் எழுந்தார், இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப என்ன சொன்னாரு? நீங்கள் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, இடன் கொள்ளுங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவைகளில் ஒன்றை உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன். அப்ப நமக்கு தெரியுது, நாம் போகக்கூடிய வழியும் தெரியுது. இந்த வழி தெரியாத குருடன்லாம் யாரு? இருள்ல இருக்கிறவன். அல்லேலூயா. வழி தெரியாதவன்லாம் யாரு? எங்க இருக்கிறவன்? அடுத்து மத்தேயு 22:13. அப்பொழுது பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையையும் காலையும் கட்டி இருள கொண்டு போடுங்கட்டார். யார தெரியுமா? இங்க ஒரு கதை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நேரம் வந்தவன ஒரு பத்திரிக்கைகளை அடிச்சு எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டான். எல்லாரையும் கூப்பிடுறான். ஆனா யாருமே வரல. யாருமே. இப்ப அவன் என்ன பண்றான்? வழியில சந்துகள் பொந்துகள் எங்க யாரெல்லாம் இருக்கிறானோ, குருடனா ஜப்பானி அவ்வளவு பேர் பிடிச்சு கூப்பிடுறான். உள்ள அடடா அப்படின்ட்டான். எங்க? விருந்து சாலைக்குள்ள. இப்ப விருந்து சாலை ஃபுல்லா நிறைஞ்சிட்டு அவன் வர்றான். ஒருத்தனை பார்க்குறான். அவன் எப்படி வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான்னா, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். என்ன வஸ்திரம்? என்ன வஸ்திரம்? இந்த கல்யாண வஸ்திரம் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குது? ஐயா கல்யாணம் நம்ம உங்களை விட்டுருங்க, அவங்ககிட்ட கேட்க வேண்டாம் பாவம். கல்யாணத்தில் 1 2 3 2 5 பேர் இருக்கோம்ல,
கல்யாண கோட்டுன்னு பத்திரமா யாராவது வச்சிருக்கோமா? இருக்குன்றீங்களா? எதுக்கு இல்லை? ஐயா நீங்க ஐயா இருக்கா? பரவாயில்ல, ஸ்தோத்திரம். நான் சொன்னது அப்போ தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஐயா நீங்கள் வச்சிருக்கீங்களா? அப்புறம் உனக்கு ஐயோ அமைதியாக இருந்தியா? அல்லேலூயா. நான் அந்த சட்டையை மட்டும் வச்சிருக்கிறேன், பேண்ட்டை காணும். அல்லேலூயா. கல்யாண சட்டை யார் போடுவா? அப்படித்தானே? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் நெரிச்சிருக்கிறத பார்த்தா கல்யாண பட்டு போல பத்திரமா வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு பட்டுன்னு நான் கேட்டேன்னு வைங்களேன், அது பட்டுன்னு வேறு மாதிரி போயிடும். அதனால தான் சட்டுன்னு அந்த பக்கம் போனேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஆனால் இங்கே எங்கே பார்க்குறாப்புல கல்யாண வஸ்திரம் தரித்து சோர்ந்து இங்கே வந்தவன் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கான பார்க்குறாங்க. நல்லா புரிந்துக்கிடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சாப்பிட வந்தவன் கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கிறானா? அவனுக்கு என்னையா கல்யாணம் வருது? அவன் மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை தானே போடணும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் இஸ்ரவேலர்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, யூதர்கள், இவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய சுதந்திரத்துக்காக அழைத்து நடத்தினார். ஆனால் ஒருத்தன் என்ன செய்யல, அவரை கேட்கவே இல்லை. கடைசியில் அவரை கொலை செய்தார்கள், குமாரனை. இப்போ என்னாச்சு? புறஜாதியாராக இருந்த நம்ம எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்த்து எங்க வச்சுட்டாருன்னு சொன்னா கல்யாண வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். எங்க? சபைக்குள்ள. அல்லேலூயா. இப்போ நீ சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் கர்த்தருடைய மனவாட்டியா இருக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி வாழ்கிறவர்களா இருக்கணும். இது வாழாதவங்கெல்லாம் யாரு? இருள். அப்போ வசனத்தை கை கொள்ளாத விசுவாசிகள், வசனத்தை கை கொள்ளாத ஊழியர்கள், வசனத்தின்படி இருக்காத சபை இருளில் இருக்கிறது. அது எத்தனை பெரிய ஹாலோஜன் லைட்டு போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லையா, ஊழியக்காரன் எவ்வளோ உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் சரி, பிள்ளைகள் போட்டிருந்தாலும் சரி, சபை போட்டிருந்தாலும் சரி, அந்த சபை இருளில் இருக்கிறது. ஒருவேளை வெளிச்சம் இருக்கிற சபைக்கு நீ வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு, பரிசுத்தமானுடைய நீதியை உன் வாழ்க்கை நீதியாக நீ தரித்து கொள்ளாத வரையிலும் நீ இன்னும் எங்கே தான் இருக்கிறேன்னு அர்த்தம்? இருள். அவங்க அடுக்கு பாசஸ் சொல்லுவாங்க, அப்படி நடக்கணும், இப்படி அது பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன மறைச்சிட்டு எங்கேயாவது சந்தில் நின்று சிகரெட்டு குடிச்சிருவேன் இல்லையா, நீ பீர் பாட்டில் அடிச்சிருவேன். ஆனால் நீ சபையை விட்டு போனதுக்கப்புறம் தான் ஓம்பாவமே எனக்கு தெரியுது எதுக்குடா இந்த 7.5 ஆண்டவர் வெளியே கொண்டு போனாருன்னு. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய சபையில் பாவிகள், அது முடியாது உனக்கு நான் பார்க்குறேன். ஐயோ எல்லாரும் இறுக்கி பிடிச்சி வச்சு ராப்போச்சு நேரத்தில் இடிக்கலாம் இல்லையான்னு வாயிலையாவது பிடிச்சி ஊட்டிலான்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால், அது வண்டி ஒரு இடத்துல உட்காந்து அனல் மூட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த அனல் மூட்டுக்கு வருமா? அவனுக்கே என்ன பார்க்கறதுக்கு வெக்கமாக இருக்கு இல்லையா? அங்கே பாய்ட்டு இருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை பற்றி துதிச்சுக்கிட்டே இருந்தவங்கள சாலமன் மாதிரி அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என் தேகத்தை மதுபானத்தால் இளைப்பாற்றி கொண்டு என்ன மாதிரி விசுவாசியை பார்க்குற, ஐயா சோதரம் இங்கே நில்லுங்க நான் வந்துடுறேன்ட்டு போகிறான். திரும்பவும் அந்த கடைக்குள்ள திருப்பி ஓடுறேன். சரி என்ன செய்யறது? நம்மளும் ஜபம் தான் பண்ண முடியும், வேற ஏதாவது பண்ண முடியுமா? இல்லையா? நான் போய் அங்கே போய் இறுக்கி கட்டியா பிடிக்க முடியும்? எப்பா விசுவாசி பிடிச்சிடாதப்பா பாவம்னு. இயேசுவும் வர மாட்டார், நானும் வர மாட்டேன் இல்லையா? இப்போ நான் அங்கே போனேன்னா என்ன வேற மாதிரி பார்த்துருவான், 2 பேரும் சேர்ந்து அடிக்காண்டுருவான் இருக்கா இல்லையா? அப்போ கல்யாண வஸ்திரம் வேணும். அப்போ இவ்வளவு சத்தியங்களை சொல்லியும் கை கொள்ளாதபடி உணர்வு இல்லைன்னு வைங்களேன், அந்த இருதயத்துக்கு பேர் இருள். இருள். அதனாலதான் ரோமர் 1:21 சொன்னார், அவர்கள் தேவனை அறிந்தும் அறியாமலும். வாசிங்கய்யா ரோமர் 1:21. பார்த்துட்டீங்களா? 200வது பக்கத்துக்கு, அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து வீணரானார்கள். சரி, அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? சகோதரிகள் மட்டும் ஒரு அல்லேலூயா வரைஞ்சா மதி, சகோதரர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா வரைஞ்சா மதி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே இந்த வசனத்தை கையில் எடுத்தோம்னா நம்ம கர்மம் இல்லை. ராஸ்கல் ஆர்சி சர்ச்சை சிஎஸ்ஐ சர்ச்சை ஒரு புட்டி புட்டிச்சுட்டு தான் உட்காருவோம். யாரோ 2 பேர் அப்படி மெல்ல சிரிக்காங்க, இவங்க தாடா பேசுகிறாங்க இப்போ நம்மளை சொல்கிறாங்கன்னு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதில் இருந்தால் உன் இருதயம் அப்போ நீ ஞானஜானம்னு போட்டு இங்கே எந்திரிச்சாலும் சரி
வேதம் சொல்லுது சங்கீதம் 122 கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு தேவாலயத்துக்கு தேவ ஜனங்கள் போகும், இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள். அப்போ ஆலயம் பக்கமே வராதவங்கள், தேவனை ஸ்தோத்தரியாதவர்கள், தனி ஜபங்கள்ல ஸ்தோத்திரம் இல்லாதவங்க இல்லையா? நீ எங்க இருக்கிற? இன்னும் ஆன உடனே குடும்ப ஜபம். குடும்ப ஜபத்தில் 4 பேர் இருந்தால் முதல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வீடு சந்திக்க வந்தாலும் முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஜபத்தை ஆரம்பிக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, தொந்திக்கிறப்பா பகலெல்லாம் பாதுகாத்தீர். இந்த இரவிலும் ஆண்டவரே நல்ல தூக்கத்தை கொடும், போட்டு நல்லா தூங்க வையும். ஆமாம், பாதுகாத்தீர், போஷித்தீர். ஸ்தோத்திரம். சபைக்காய் ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தாபனத்துக்காய் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே. முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அது மண்ணாங்கட்டியா முதல்ல இங்கே வந்து ஆரம்பத்தில் ஆரம்பித்தாலும் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரத்தை போடு. கர்த்தர் கற்று தந்திருக்கிறது. ஓ லார்ட் ஜீசஸ் சிலவன் சொல்ல ரீகா எது மண்ணாங்கட்டி வெட்டியில் கண் பாஸ்ட் கேட்பார்ல. ஏன்னா அவருக்கு சில தரிசனம் உண்டு. நான் டீப் லைட்டு, அவர் ஒரு பல்ப்பு. வேற எதாவது மாட்டிட்டு விட்டுறாதங்க. நான் டீப் லைட்னு விலை கூட, அவர் பல்ப்புனாக்க அப்படி இல்லை. டீப் லைட்டு கொஞ்சம் மெதுவாக பிடிக்கும், பல்ப்பு பொட்டுன்னு எரியும். அல்லேலூயா. அவருக்கு பட்டுன்னு வரும், எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அநேகர் பார்த்தீங்கன்னாச்சுன்னா குஜாங்கிற ஒருத்தன் காலையில் 1.5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன்றான். அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லி ரோட்டில் என்ன செய்யுது, வண்டியில் போகிறது கரபிஷப்பற பரிபர அவன் போலீஸ்காரன் பின்னாலே பிடிச்சிட்டான். எவனு தெரியலடா பிடிடாங்க கொரோனா நேரத்தில் இல்லையா? லூஸாக இருக்கக்கூடாது. அரை கதவை பூட்டி வீட்டில் ஜெபிக்க சொன்னாரா, ரோட்டில் 4:30 மணிக்கு சுத்த சொன்னாரா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் புத்திசாலி பைத்தியம். சங்கரங்கோயில் ஒரு 5-6 கிடக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்ச நேரம் ஆராதித்தேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பாட்டெல்லாம் வந்தது. அந்நிய பாஷையில் துள்ளுனே உருண்டேங்க. எங்கே உண்டு ஊரில் போ, என்னத்தை சொல்லேனே புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இல்லை. யோசிங்க, உங்கள் ஜபங்களில் ஸ்தோத்திரம் அதிகம் இருக்குதா? கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் அதிகமாக பண்றோமா? இல்லை. அப்போ விசேஷமா என்ன சொல்லப்பட்டுச்சு? சங்கீதம் 122 எடுத்து வாசிச்சிங்க, எடுங்க வாசிங்கய்யா. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரி நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு எங்க போகும்? எங்க போகும்? அப்போ ஒன்று ஒரு வாரம் வரையிலும் நடத்தின தெய்வத்தை நீ வந்து சபைக்குள்ள வந்து நீ கர்த்தரை ஏற்ற நேரத்துக்கு வந்து கையை தட்டி ஆர்ப்பரித்து கண்ணீரோடு கூட புகழணுன்ற அந்த ஒரு அனுபவம் உனக்குள்ள இல்லை, உணர்வு இல்லைன்னா நீ இன்னும் இருட்டுக்குள்ளதான் இருக்கா. கரெக்டாக தான் பேசுறாப்புல, ஒன்று மாத்திலாம் ஒன்று பேசல. இப்படிங்கிற அப்படிங்கிற தூங்கும் பொழுது என்னமோ போட்டு அமுக்குதான் செய்யும். ஏன்னா நீ இருக்கிறத இருட்டுக்குள்ளே இல்லையா? வீட்டில இருந்து புறப்படும் பொழுதே சண்டை. சர்ச்சுக்கு வாரியானாச்சுன்னா நீர் போறோம். பல சண்டைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாத்திரங்கள் பறக்கும். அல்லேலூயா. அவன் சொன்னால பாத்திரங்கள் பல பழக்குமா, அவன் பல பழக்கத்திலே பரபரக்கும் பாத்திரம். ஊழியக்காரராக்கி நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டு சோதரம் 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 அப்படி வந்துடணும். அதுக்கு மேலெல்லாம் உள்ள காரியத்தின் கடைத்தொகை வரைக்கும் போகக்கூடாது. அல்லேலூயா. ஐயோ, சபையில் பேசினாலும் வராது அந்நிய பாஷையெல்லாம் விசுவாசிகள் வீட்டு பக்கத்தில் கேட்கும் பொழுது ஆஹா என்ன சுருசி. அல்லேலூயா. இது என்னது? இருள். அதனாலதான் உழைப்பு கையில் நிற்கல. சபை ஆராதனைன்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்தோத்தரிக்கணும்ல, நான் உமக்குள்ளதான் இருக்கிறேன்றதை குறித்து கரெக்டாக ராபோஜனம் எடுக்கணும்ல, உண்டா இல்லையா? அது இருள். என் அப்பத்தை பிட்டு கொடுத்தார், வெளிச்சம் வந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. 4 நூற்றாண்டு காலம் இந்த சபையில் எடுக்காதவங்க உண்டு, முறைப்படி ஆசரிக்காதவர்கள் உண்டு. அப்ப சபை கூடுகை ஸ்தோத்தரிப்பு இது இல்லைன்னா நீ இருள்ல இருக்கிற. நீ இருள்ல இருக்கிற. தனி ஜபத்தில் ஸ்தோத்திரம் இல்லை, இருள்ல இருக்கிற. சின்ன பிள்ளையா இருந்தாலும் முதல் ஸ்தோத்திரத்தில் விடு. அது என் வீட்டு குடும்ப ஜபமா இருந்தாலும் சரி, யார் வீட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, முதல்ல நேர் முழங்கால் விட்டுட்டு ஸ்தோத்திரத்தில் விடு. திருந்துவோம். ஸ்தோத்திரம் முதல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, கிருபை பெருகட்டும்.
அல்லேலூயா. அது இல்லைன்னா, ஸ்தோத்தரிக்கலைன்னா நீ எங்கே தான் இருக்கிற? ஆமாம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எந்திக்கணும். சாட்சி சொல்கிறது, கர்த்தர் நடத்துனது எந்திக்கணும். மாசத்தில் ஒரு நாளாவது எந்திக்கணும், சாட்சிகளை கேட்கணும். இங்கே சங்கரங்கோயிலப்பா எங்க நம்ம ஸ்தாபனத்தில் அதிகமாக சாட்சி சொல்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி குமாரன் தான். ஜனுஸ்லேயும் பாரு என்னாச்சுன்னு, சாட்சி கிடச்சிருச்சுரே, பைக்காரன் மேலே விடுற மாதிரி வந்துட்டான் பார்த்தியா, தப்பிச்சுட்டா, எது சாட்சி சொல்லிடலாண்டே. அவர் சாட்சி சொல்கிறதுக்காகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே வெளியே வருவார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போனால் சாட்சி, அங்கே போனால் சாட்சி, இங்கே போனால் அவர் சாட்சி சாட்சி சாட்சி. அது மாதிரி அவருக்கு நிறைய ராபோஜன் எடுக்கணும்னு ஆசை உண்டு. கிழக்கரைக்கு வந்துடுவார், ஏசியாபுரத்துக்கும் வந்துடுவார், பிரைஸில் தூத்துக்குடியிலும் எடுப்பார். அல்லேலூயா. இப்போ வயதானதுக்கு அப்புறம் தான் ஆளாக கட்டிக்கிட்டு வர்றதில்லை. ஆனால் அவருக்கு சாட்சி சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ உன்னுடைய உள்ளத்திற்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த துதி, அதுதான் பரிசுத்தம். அதுல குறைவாகுது. ஸ்தோத்திரம் நாவில் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஸ்தோத்திரம் இல்லை, ஒரு காரியத்தில் உனக்கு ஸ்தோத்திரம் குறையுதுன்னா உனக்குள்ள வெளிச்சம் குறையுது, இருள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதில் நீ மனம் திரும்பணும். இதை கெடுக்கிறதுக்கு தான் பல வகைகளில் பிசாசு பார்த்து சூரசம்ஹாரம் நடக்கும். என்ன தலை? சூரபத்மன் தலை, தம்பி தலை, அர்ஜுனன் தலை, கோழி தலை, அப்புறம் என்ன மாட்டு தலை, எரும தலையில் நிறைய தலைகளாக வரும். பார்த்துருக்கீங்களா? இன்னும் முழிக்கிறத பார்த்தா எல்லாம் ஒருத்தரும் பார்த்ததே இல்லையா? நீ பார்த்தது இல்லையாம்மா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா? இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா? இல்லையா? அண்ணா ஐயா பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. நானும் பின்னால் தலை. அல்லேலூயா. எந்த உலையிலேருந்து என்னை எடுத்தார் தெரியுமா? மார்கழி மாதம் காலையில் போயிட்டு உட்காந்து என் தங்கச்சி 2 பேர் அன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணுறது, கோயிலில் உட்காந்து அவ்வளோத்தையும் விலைக்கு கொடுக்கறது, பாத்திரங்கள் எல்லாம். அங்கே ஒரு அசுத்தத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த என்னை தான் கத்தை தூக்கி எடுத்து கர்த்தருடைய பணிவிடைக்காரனா என்னை கத்தை மாற்றி எடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? இருள், இருள். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. இன்னைக்கு அதனால தான் சொல்கிறோம், ஏற்ற நேரத்துக்கு முன்னோட்டி வாங்க. அது எப்படியும் சரி, அந்த வியாதி துன்பங்கள் போராட்டங்கள் சிலவைகள் உங்கள் இடத்துல கொஞ்சம் போராடி கொண்டிருக்கும். அதை நீங்கிறதுக்கு தான் கர்த்தர் ஆலயத்தை வச்சார். அதனால தான் சொன்னார் சங்கீதம் 122 ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்குள்ள வெளிச்சம் வந்துட்டு, நான் சொன்னதை படி கிறிஸ்தவ உலகம் ஒரு சிறைப்பாட்டுக்குள்ள இருக்குது. இப்போ இருக்கப்பட்ட வெளிச்சத்தை தான் இருக்கு, ஃபோக்கஸ் போட்டு வச்சிருக்குது. நாங்களும் பிரயாசப்பட்டு இருக்கோம், இன்னும் 2 ஃபோக்கஸ் வாங்கணும்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரண்ட் பில் கட்டிட்டு போவோம், அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏணியை போட்டு இந்த இடத்துல, எங்கள் ஊரில் குதிரைம்போ, இங்கே கோக்காலியா, அதை போட்டு நின்று ஒரு நல்ல அந்த விகாஸ் பையை தூக்கி கொண்டு வச்சு அதை மறைச்சி கட்டிட்டானோன்னு வைங்க. ஃபோக்கஸ் தெரியுமா? ஃபோக்கஸ் தெரியுமா? தெரியுமான்றேன். தெரியாது, தெரியாது. அப்போ இந்த வெளிச்சத்தை அதை தடை செய்யும்படி சில விஷயத்தை நம்மளே வச்சுக்கிற காரணத்தினால என்ன வர்றது இல்லைன்னா வெளிச்சம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சம் உனக்கு வெளிச்சம் கொடுத்துச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் எப்போவுமே ஜெய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இந்த வெளிச்சம் உனக்கு வெளிச்சம் கொடுத்துச்சுன்னு சொன்னால் வேதத்தில் 31 வாசிக்கிற எரேமியாவில் சகல நன்மைகள் உன்னை திருப்தியாக்குவார். இந்த வெளிச்சம் உனக்கு வெளிச்சம் கொடுத்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா தூதன் வந்து தரிசனமாகும் பொழுது குடும்பத்தில் காணப்படக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சம் உனக்குள்ள இன்னும் பிரகாசமா இல்லாதனுடைய காரணம் என்ன? இப்பதான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போறீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவனை பின்பற்றாதவன் இருட்டில் இருக்கிறான், இடறி விழுந்தவன். இன்னைக்கு மாதிரி காரியங்கள் இடறி இருக்கிறேன், உனக்குள்ள இருட்டு. இதெல்லாம் தாண்டி வஸ்திரம் இல்லாத காரியம், கடைசியா சொன்ன உணர்வு இல்லை, என்ன இல்லை? ஆமா, தேவனை மகிமைப்படுத்தணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. என்னைக்கோ கர்த்தர் கொடுத்ததா இருக்கட்டும். எனக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுத்தார் கர்த்தர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்குட்டி. அப்புறம் ஒரு நாள் தேவ பார்த்துருக்கும்போது சொன்னார், நான் கொடுத்த விடுதலை என்ன அவன் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணலை, ஆனால் கொடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் புகழ்ச்சியை விரும்புகிற தேவன் அல்ல. இந்த பாலும் குப்பைமான இந்த உலகத்தில் நீ தப்பிச்சு போகணும்னா உனக்கு தேவ கிருபை வேணும். இந்த கிருபை அது எதில் இருக்குன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல இருக்கு, ஸ்தோத்திரத்தில் இருக்கு. நீ நன்னா புரிந்து கொள்ளணும் இல்லையா? எனக்கு ஜெய போடுன்னு சொல்லக்கூடியது ஸ்டாலின் மாதிரியோ இல்லைன்னா அந்த என்னது நம்ம இந்த இன்னொருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு டிவியில் பார்த்தாள், இந்த எடப்பாடி, இப்படி ஆள் இல்லை அவர் இல்லையா? அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, அவர் ஒன்றும் ஜாதி கட்சி தலைவர் கிடையாது. அவர் ஒன்று என்ன செய்ய, உலகத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்னாலும் பாராட்டணும், நான் ஒரு பெரிய ஹெச்ஓடியாக இருக்கிறேன், எல்லாரும் என்ன சுற்றி போகணும், அப்படி அல்ல அவர்.
இந்த பூமி அமைஞ்சிருக்கிற டிசைன் சொல்றதை காட்டிலும் நம்ம கெடுத்து போட்ட டிசைன். மனிதர்களாகிய நாம இந்த பூமியை கெடுத்துட்டோம். கெடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில நீ நல்லா இருக்கணும்னா கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில நீ குற்றமற்றவனா இருக்கணும்னா நீ தேவ வசனத்தை பிடிச்சாதான் உனக்கு நீ சுடர். நன்றாக புரிஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இந்த இடத்துல நீ நீந்தி தப்பிச்சு போகணும்னா உன் கூட கர்த்தர் இருக்கணும். அவர் எங்க இருப்பார்னா மகிமைப்படுத்துறதோட தான் கர்த்தர் இருப்பார். அப்ப நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் உன் கூடவே இருந்து உன்னை மகிமைப்படுத்தி இருந்தார். இதான் சூட்சுமம். ஸ்தோத்திரத்துடைய சூட்சுமமே இதுதான். அவர் நீ புகழ்ந்துதான் அவருக்குன்னு இல்லை, உன்னை காட்டிலும் ஓயாம புகழ்ந்து கொண்டிருந்த தூதர்களுடைய புகழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு தான் அங்க வந்தார். உண்மைதானே? தூதர்கள்லாம் எப்படி தாங்களாம்? ஓயாம. நம்ம ஓயாம துதிக்கிறோமா? ஒரு மணி நேரம் ஆராதனையில் 10 நிமிஷம் விட்டா 10 நிமிஷத்துல மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம், அப்புறம் சலிப்பாயிருது. சோதரம் சோதரம் சோதரம். அப்புறம் பாஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னைக்கு சத்தமாக ஆமென் சோதரம் சோதரம் சோதரம், அப்போ ஆமென் சோதரம் 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 சோதரம், நல்லவரே சோதரம் வல்லவரே சோதரம். இப்போ பாஸ்ட்டுக்கே டயர்ட் ஆயிரும், இவங்களை மேய்க்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு டயர்ட் ஆயிரும். நம்ம கடந்து கத்த வேண்டியிருக்கு, கையை பிடிக்காத, வாயத்தர கண்ணமுடே ஹாம் டீம்னு கடந்து கத்த வேண்டியிருக்கு. இப்போ நம்ம டயர்ட் ஆகிட்டுங்க இருந்து அப்பா சோதர ஆண்டவரே சோதர ஆண்டவரே. இப்போ அங்கே கடைசியாக டயத்தை பார்ப்போம். டயத்தை பார்க்கும் பொழுது டயம் முடிய போகுது. சரி, இப்போ தான் அவ்வளோ நேரம் அமைதியாக கிடந்த வண்டி அப்போ தான் 4 சோத்திரம் போடும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சரி, அது 2 சோத்திரம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் இவனையும் பார்த்துக்கிட்டே அப்பா அப்பா என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஏன்னா எப்படியாவது உங்கள் வாயை என்ன செய்யணும்? நல்லா வருதுங்க. இந்த துதியெல்லாம் உன்ட்ட இல்லைன்னா நீ இருட்டில் இருக்கிற. உன்னை ஜாத்தா முடிச்சு என்ன வச்சிருக்கிறான்? இப்போ ஜபைக்கு வந்து டைமுக்கு வராத ஆட்கள் ஓப்பனாக தான் பேசுகிறேன். என்ன கோவப்பட்டா தான் என்ன பண்ணி போகிறீங்களா? நான் தான் உங்களை என்ன பண்ண சொல்லுங்கள், நீங்களா பேசுங்க இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் ஈஸ்டர் விசுவாசி நம்ம ஜபையில் ஈஸ்டர் வைக்கிறது இல்லையோ, வச்சா அதுக்கு 100 ஆள் கூட வந்துடுவாங்க. ஏன்னா வருஷ பிறப்புக்கும் சோத்திர கூட்டத்துக்கு மட்டும் வராங்க. ஒரு ஈஸ்டரை போட்டோம்னா அதுக்கு வந்துடும். கூட்டம் வச்சா வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஈஸ்டர்னாச்சுன்னா சாமி குத்தமாயிரும். ஒருவேளை ஆண்டருக்கு பிடிக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. நாளும் துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா? ஆமா, ஹல்லேலூயா. எத்தனையோ பாவங்கள் நாம் செய்தோம், ஆனா எத்தனையோ பாவங்களையும் ஒரு கர்த்தர் மன்னித்து மறந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. நன்மையால் உன் வாயை யாக்கினாரே, நன்மையால் உன் வாயை, நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு போகும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்து மாதயவை எண்ணியே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஹல்லேலூயா. என்னாலும் துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் துதிங்க. அப்போ இன்றைக்கு இந்த வெளிச்சம், அப்போ இந்த வெளிச்சம் எங்கே கிடைக்கிறது அப்படி என்றால், முதலாவதாக இந்த வெளிச்சம் உனக்கு எப்பவுமே இருக்கணும்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சபை ஆராதனை விடக்கூடாது. ஆமென். அதனால என்ன சொல்லப்பட்டுச்சு? இந்த வசனமாகிய வெளிச்சம் எங்கே வெளிப்படுது? தேவனுடைய 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 சபையில். இப்போ எங்கே வந்தாச்சு நம்மெல்லாம்? இங்கே என்ன கிடைக்குது? இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கும். அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணாட்டா
நம்மளும் மேலே ஒருத்தன் பிள்ளையாண்டா அவனும் உட்கார்ந்துருக்கான். இப்போ நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். முன்னால் அடிக்கடிலாம் பரிசுத்தவான்கள்லாம் அடிக்கடி ஸ்தோத்திரம் போடுவாங்க. இப்போ ஒரு வந்திருக்குது, என்னது? நன்றி நன்றி நன்றி. நான் 30 வருஷத்துக்கு மட்டும் நன்றி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? பழைய பாட்டுகளே, பழைய ஆராதனைகள் இப்படிலாம் ஒன்று நன்றி நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஒரு குத்துறது. பெரிய பாஷெல்லாம் பின்னால் இருந்தாருன்னா அவரு மிதிச்சுன்னு ஆசை வந்துடும். எனக்கே சமயத்துக்கு வருது. அல்லேலூயா. மனுஷனுக்கு மனுஷன் லவ் தானே. நன்றி, அதில் புரிந்துக்கிடுங்க. முதல்ல ஸ்தோத்திரம். இல்லை இங்கிலீஷ் பைபிள் அந்த பைபிள் நாம் ஒன்றும் அப்படி யாராவது இப்போ இருக்கிறவங்களே, இப்போ நம்ம இருக்கிற ஊழியக்காரங்க யாராவது 2 மணி நேரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக பேசுறதுக்கு யாருக்காவது தெரியுமா? பைபிள்லேருந்து சொல்ல அப்படி அடிச்சு போடும் பிறகு. அல்லேலூயா. ஊழியக்காரங்களை பைபிள்லேருந்து பேச சொன்னால் பேசிடுவான். ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு இங்கிலீஷில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேச சொல்லி நிறைய பேருக்கு புத்தகமா வரும். அந்நிய பாஷை அங்கே வந்துடும் பிறகு. ஒன்று தமிழனா தானே கற்று வச்சிருக்கிறாரு. உனக்கு தமிழ் தெரியும் இல்லை? தமிழ் பைபிளில் ஒன்று போட்டிருக்குல்ல, அப்புறம் நான் அங்கே போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு, எங்கே போட்டால் உனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நன்றி சாரின்ற வார்டுகள்லாம் பெரியவர்களுக்கு சரங்கடமாக தெரியும். ஒரு இடி அடிச்சுட்டு சாரி சாரி அப்படின்னு கோபம் டீச்சர்களுக்கெல்லாம் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தையை கவனமாக பிரசங்க. அப்போ தேவ சமூகத்தில் கடந்து வந்து நீ வெளிச்சத்தை பெற்றுக் கொள்கிறாய். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரை வாருங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். ஏனென்றால் சபையிலிருந்து என்ன வெளிப்படும்? வசனம். இந்த வெளிச்ச சபையில. அப்ப சபை ஆராதனைக்கு வராதவர்கள், அங்கே நாட்டப்படாதவர்கள், சபையினுடைய அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா வசனத்தினுடைய வெளிச்சம் இருக்காது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதை உணர்வுள்ள நாக்கும். அல்லேலூயா. அப்போ வசனத்திற்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் நீ பெற்றுக்கொள்றதுக்கு வந்திருக்கிற. இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சபைக்கு வராதவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காது. கிடைக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுங்கய்யா. நம்ம 1000 உருண்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், பெரிய ஐயா அவருக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவன் ஆராதனைக்கே வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை போய் விசுவாசின்னு சொல்கிறேன் இல்லையா? ஏன்னா மேலதிகாரிகள்கிட்ட போனால் இப்படி தான் இருக்கும், இப்படி தானே இருக்கணும். இல்லை அப்படியா? பிரின்ஸிபால்கிட்ட போகிறீங்க, இல்லைன்னா பெரிய ஹெச்ஓடிட்ட அப்படியா தப்புட்டியா பரவாயில்ல அப்படின்னு ஹெச்ஓடி சொல்லுவாங்களா எங்கேயாவது? ஸ்ட்ரிக்ட் அந்த புடி தான். அதே மாதிரி அந்தந்த டெசிக்னேஷனில் அந்தந்த ஸ்ட்ரிக்ட் இருக்க தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. இப்போ எதை வாங்கியாச்சு? வெளிச்சத்தை. எதை வாங்கியாச்சு? இப்போ இந்த வெளிச்சத்தை என்ன செய்யணும்? வெளிச்சத்தை என்ன பண்ணும்? இப்போ பக்கத்து வீட்டில் போய் நெருப்பு கேட்குறீங்க. இப்போல்லாம் நெருப்பெல்லாம் யாரும் கேட்குறதில்ல. நாட்களெல்லாம் 50 வருஷம் அதுக்கு அப்படி பெரிய வயசாளிகள்லாம் அங்கே யாரும் கிடையாது. இல்லையா? இல்லையா? தீப்பெட்டி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க இதில் தூக்கி வச்சு அப்படியே கொண்டு வந்து அங்கே வச்சிடுறது இந்த அடுப்பில். இல்லையா? இதில் நான் பார்த்துருக்குறேன். இல்லையா? அந்த வீட்டில் போய் கொஞ்சம் போல் கங்கல் வாங்கிட்டு வாம்பாங்க. கங்கலை வாங்கிட்டு வந்து கங்கல் உள்ளே போட்டு எடுத்து ஊதணும். இப்போ அந்த ஊதல் தெரியுமாம்மா உனக்கு? உனக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பேருமா? தீமுட்டிக்குள்ளல தெரியுமா உனக்கு? இது தீமுட்டிக்குள்ள தெரியுமா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியுமா? இப்போ தெரியாதுண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சம் வேணும்னா சபைக்கு வர்ற வெளிச்சத்தை வாங்குறேன். நான் சொல்கிறேன், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கல. வெளிச்சம் அநேகருக்கு என்ன செய்யலை? காரணம் என்ன? இன்னும் ஏன் அந்த வழிகள் திறக்கவில்லை? இன்னும் ஏன் அந்த சுகமான வாழ்க்கையை நம்மளால முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியல? அவரே சொல்லிட்டு, நீங்க உலகத்திற்கு அப்போ ஒன்றை பார்க்குறவனுக்கு ஒரு லைட்டு தெரியணும். ஆகா பரவாயில்ல, நான் சோத்திரம் போட்டுனாலும் பரவாயில்லையே. ஒன்றை குறித்து மற்றவன் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் மட்டுமில்லை, உன் வாழ்க்கையினுடைய அந்த என்ன சொல்றது நடைப்போக்கு இருக்குத எல்லாமே மற்றவனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். தானே பாஸ்டர் அவர் வாட்டுக்கு தண்ணி அடிக்காரு. சரி, தண்ணி அடிக்கலாம் போல தெரியுதே. அவங்க சபைக்கு போகிறாங்க, அவங்களே அப்படியா? நேற்று ஒருத்தன் கேட்குறான், சபையில் இருக்கிறவங்களே நீங்கள் இந்த தெரு அந்த தெருன்னு பார்ப்பீங்களா அப்படின்னா, இங்கே இந்த கர்மம் பிடிச்சதுக்கு இப்படி கிடக்குப்பா, கொஞ்ச நாளில் எல்லாம் திருந்திரும் பார்த்துக்கும். எங்கள் சபையில் இப்படிலாம் ஆள் வராது. ஏன்னா நாங்கள் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்குறோம். அல்லேலூயா. எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம், நேரடியாக போகலாம். அல்லேலூயா. கர்த்தர். அப்போ நீங்கள் உலகத்திற்கு
அப்போ இந்த வெளிச்சத்தை நீ என்ன பண்ணணும்னா கொண்டு போய் நின்று அந்த விளக்கை வாசிங்க 5:14 மத்தேயு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் போதும். விளக்கு கொளுத்தி எங்க வைக்கக்கூடாது? எங்க வைக்கக்கூடாது? மரக்கால். என்ன கால்? மரக்கால்னா தெரியுமா? மரத்தில் செஞ்ச கால் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பக்கானா தெரியுமா? எங்கள் ஊர்களில் சொந்த பசங்களோ மக்காமோ இங்கெல்லாம் இப்போ எல்லாம் புரோவான். இவனும் புரோங்க அவனும் புரோங்க. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. முன்னால் மாப்பிள்ளை அதெல்லாம் இப்போ கிடையாது. மாப்பிள்ளை இது மக்கா சேக்காளி இதெல்லாம் உண்டு. எங்கள் மாவட்டத்தில் உண்டு. இங்கே உண்டு. இங்கே என்ன கேட்டால் எல்லாம் இப்போ நவீனமாயிட்டு. ஹலோ ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, எங்கே நிற்கிங்க ப்ரோ? இந்த ப்ரோ ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன். 80s கேள்விப்பட்டிருக்கிறேன். ப்ரோ பிரதர் இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் கேள்விப்பட்டது தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரக்கால் விளக்கை கொளுத்தி, அப்போ கர்த்தர் தந்த வெளிச்சத்தை வைத்து உன் வாழ்க்கை கொளுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அநேகர் தேவனை அறியாம இருட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறபடினால இந்த வெளிச்சத்தை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மரக்காலால மூடி வைக்க கூடாது. என்ன காலு? என்ன காலு? இந்த பக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சின்ன பிள்ளை யாருங்க பக்கா தெரியுமாம்மா? ஒரு பக்கா, 2 பக்கா, மான்படி, காப்பிடி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதுமா உங்களுக்கு? சரி, உனக்கு தெரியுமாம்மா மான்படி? மான்படினா எவ்வளவு? மான்படி சிறுசா தான் இருக்கும். அது எவ்வளவு அளவுன்னு கேட்டேன். பக்காலே 2 பக்கா இருக்கு. சின்ன பக்கா, பெரிய பக்கா. அல்லேலூயா. அது மரக்கால்ங்கிறது வந்து நாளியா மரக்கால்ங்கிறது அளந்து போடுறது. என்ன போடுறது? எதை போடுறது? அந்த மரக்காலில்ங்கிறது அளக்கிறது. இதுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், நீங்கள் வேதத்தில் நீங்கள் சகரியா, இது நம்ம ஆழத்துக்குள்ளே நான் போகலை, ஏன்னா நீங்கள் முழிக்கிற மொழிகளே பயங்கரமாக இருக்குது இல்லையா? ஏன்னா மணி வந்து 12:27 ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையில் பசிக்கவில்லை, இப்பொழுது பசிக்கிறது. ஏன்னா பசிக்குதான் நிறைய பேருக்கு ஃபங்க்ஷன் விட்டுருக்கான்னு தெரியல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பாருங்க. இந்த மரக்கால் என்பது வேதத்தில் எங்க காட்டப்பட்டிருக்குன்னா, அந்த சினேயார் தேசத்தை நோக்கி அந்த மரக்காலில் வைத்து அனுப்பினார்கள். மரக்கால் என்பது எதை காட்டுகிறது என்றால் உலகம். எது? மரக்கால் ஈக்குவல் டு உலகம். அல்லேலூயா. மரக்கால் என்னது? ஆமாம். இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட நேற்று கேட்டேன், என் வீட்டில் என்னம்மா எவ்வளோம்மா சாப்பாடு போட்டேன்னு. எப்பா ஒரு படி போட்டிருக்கேன்னா. ஏம்மாவா ஒரு படி சோறா? என்ன நீ தெருவுப்புறம் சோறு கொடுக்க போறியா? இல்லைப்பா அந்த இவ்வளோ இருக்குல்லப்பா, அதுக்கு பேர் காப்பிடிப்பா. காப்பிடியா? தெரியாது இல்லை. இதுக்கப்புறம் இன்னொன்று சென்றிருக்காக்கு பேர் என்னது? மான்படி. லூயா. இந்த புடியெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் தெரியாது. இப்போ நான் இருக்கிறதுக்கு முன்னாடி மாகாணி வாய்ப்பாடெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் எனக்கு சரி வர எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் படித்தேன், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்போது இதெல்லாம் வந்து உலக ரீதியில் கணக்கு போடுறோம். ஆனால் வேதம் வந்து ஒரு விஷயத்தை வேதம் இன்னொரு வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரியது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? விதைக்கிறவன் ஒருவன். மணி 12 சொன்னதுக்கு அப்புறம் அங்கே பழஞ்சிட்டு பார்த்தியா? நல்லா பார்த்துக்கங்க. மணி 11:55 தான் ஆகுது. பரவாயில்ல. அல்லேலூயா. 12 சொன்ன உடனே சவுண்டு பூரா என்ன செஞ்சிருச்சு? அது வரையிலும் போட்ட சவுண்டு இப்போ இல்லை பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா எல்லாம் அதன்படி தான் ஓடுதில்லை தவிர யாரும் வசனத்துக்குள்ளன்னு கேட்குற மாதிரி இல்லை. அல்லேலூயா. ஆமாம். மணியை பார்த்துக்கம்மா. எத்தனை ஆகுது? 11:55 தானே ஆகுது. மணி என்ன ஆகுது? 12:05. உன் வாட்ச் ஓடுதோ? சரி, ரைட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ விதைக்கிறவன் ஒரு விதையை நோக்கி புறப்பட்டா விதைத்தான். ஆண்டவர் சொன்னார், விதை என்பது தேவனுடைய வசனம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? விதை என்பதால் அது வசனம். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம்ங்கிறது. இது ஆவிக்குரிய அர்த்தம். வேதாகம ரீதியாய் விதை என்றால் வசனம். அப்ப வேதாகம ரீதியாய் மரக்கால் என்றால் உலகம். இந்த உலகத்திலிருந்து தான் உன்னை என்னை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். அப்ப நீ இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் உலக வாழ்க்கை வாழ்வியா என்று சொன்னால் இந்த வேத வசனம் உனக்கு என்ன பண்ணாது? வெளிச்சமா இன்னும் உலகத்து ஜனத்தின்படியே வாழணும், உலகத்தின்படியே இருக்கணும். எங்கப்பா ஒரு ரத்ன சபாபதினு ஒருத்தர் இருந்தார். எனக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எடுப்பார், மேப் ரொம்ப அழகாக போடுவார். அவருக்கு பிடிக்காத ஒன்று என்னவென்று கேட்டால் ஓரமாய் பார்ப்பது, இன்னொன்று பிடிக்காத ஒன்று என்றால் வாட்ச் கட்டுவது.
வாட்சி கட்ட விட மாட்டார். அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ள ஸ்ட்ரிக்ட் போட முடியுமா? வாட்சி கட்டாதீங்க, இப்போ செல் வைக்காதீங்கன்னு. அல்லேலூயா. நாங்களே செல்லில் சமயத்துக்கு போட்டு விடுறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் அத்தியாவசியமாக அல்லது அதை விட முடியாதபடிக்கு இன்னைக்கு உலகம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் செல்லு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு செல்லு தேவை இருக்குது, அதுக்குன்னு ஒரு நம்பரும் தேவை இருக்குது. காரணம் என்ன? இந்த கல்வி பூரா இதுக்குள்ளே தான் வருது. இப்போ ஒரு காலத்தில் நாம தான் கொடுக்க வேண்டான்னோம், நாம் அது கொடுக்கவே கூடாதுன்னோம். இப்போ அந்த நிர்பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளையுமே? நீ ஜீவ மார்க்கத்தை பறித்து சிந்தித்து கொள்ள முடியாதபடிக்கு உலகத்தினுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அப்பப்போ என்ன செய்யும்? மாறிக்கிட்டே தான் இருக்கும். டிவியில் பிரசங்கத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம பாச சொல்றாப்புல, முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னால் காட்டக்கூடாது. நமக்கு அப்படிதான். பசங்களையும் வீடியோ எடுக்கும். ஏய் அங்கே ஓரமாக வச்சிரு, வீடியோ எடுத்து அடி வாங்கிறாதுங்க அவர்கிட்ட பேசாம. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவர் உலக விட்டுருங்க. அவருடைய பிரதிஷ்டை மதிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தர் இப்போ என்ன, இது வேற வழி இல்லாமல் இது நம்ம கைக்கு வந்துடுது. இது தொட்டோம்னா பார்த்தீங்கன்னா சமயத்துக்கு 3/4 மணி நேரம் அது வாட்டு உட்காந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, தடவை வேண்டியிருக்குது. அன்னைக்கு பார்க்குறேன் மேலெல்லாம் ஒரே ஈயா கிடக்குது. ஒரு பிள்ளை அது இப்படியே இப்படின்ட்டு கிடக்குது, தெரியல. அவன் வேனுக்குன்னு எதுவும் ஏன் என்னாலவா தெரியல, அது மாதிரி பண்ணி போட்டானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் உலகம் என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது. அடிமைப்படுத்துது. உலகத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சம் இது வாழ வைக்கும், இது உயர வைக்கும். இந்த எண்ணங்கள் நமக்கு இல்லை. அப்போ என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம், ஆனால் ஒன்றிலும் அடிமைப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் உன்னை அடிமைப்படுத்தினாலும் ஜாக்கிரதையாக நின்று நீ தட்டி எழும்பணும். அது வேலையை தான் செய்யும். செல்ஃபோன் வேலை பார்க்குறத பாருங்கள். கணபதி சிக்ஸில் உள்ள வேலை பார்க்குறான். போன உடனே செல்ஃபோனை அந்த லாக் ப்ரைவசி பாஸ்வேர்டு போட்டு முடிச்சு பாஸ்வேர்டு போட்டுட்டு அவங்க கையில் கொடுத்துடணும். உள்ளே போயிடக்கூடாது, செல்லு கொண்டு போகக்கூடாது. சில முக்கியமான ஆள் மட்டும்தான், அந்த லெவலில் இருக்கிற மட்டும்தான் செல் வைக்கணும், மட்டும் வைக்கக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் செல் யூஸ் பண்ணலாமாம்மா? உள்ள கிளாஸுக்குள்ளே ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்துடணும். ரைஸ் எல்லாம். இப்போ நம்ம சொந்தமாக கடை வச்சா நம்ம தான் ராஜா இல்லையா? பாஸ்டர்ஸ் அப்படி உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்துக்கிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒரு ஊழியர் மீட்டிங்கில் இருக்கிறேன் இவனை அட்டன் பண்ண சொன்னாரா? இப்போ சைலண்ட்லாம் கிடையாது. உன்னால் எத்தனை பேருக்கு இடர்ல நல்லா புரிந்துக்கிடுங்க. என்ன ஓடுனாலும் சரி, மலைகள் அது ஒரு உண்டு. சங்கீதம் 46 மலைகள் நீங்கள் ஆரம்பிச்சிருங்கப்பா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு வசனம் வந்துடும், லேசாக தொடுங்க வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஏஜ் வர வரத்தான் எதையாவது ஒரு பிரச்சனைகள் தலைக்குள்ளே வந்து நிற்கும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று அதான பிரச்சனை. உனக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் பிரச்சனை. எது பிரச்சனை உனக்கு? மேக்ஸ் பிரச்சனையா சயின்ஸ் பிரச்சனையா? எனக்கு மேக்ஸ் பிரச்சனை கிடையாது, நான் 100. உனக்கு எதுமா பிரச்சனை? படிப்பே பிரச்சனை தான்ப்பா, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகன் நான் சின்ன வயசில் சொல்லுவான், இந்த ஹோம்ஒர்க் எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல. அல்லேலூயா. மனுஷன் ரிலாக்ஸாக இருக்கிறத விட்டு போட்டு அல்லேலூயா இருக்கா இல்லையா? இது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் இந்த இருக்கிறோம் மலைகள் எங்கே போய் விழுந்தாலும் சரி நாம் பயப்பட போகிறதில்ல. அப்போ உலகத்தில் எத்தனை விதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நெருக்கினாலும், எலியாவை நெருக்குச்சு கொஞ்சம் பேரா, தாவீதை நெருக்குச்சு கொஞ்சம் பேரா, எத்தனை பிரச்சனைகள் நெருக்கினாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டும். அப்ப நீ என்ன பண்ண, அதாவது உலகத்துக்கு ஏற்ற விதமா சிந்திக்காத. அவங்க அப்படி வாழ்றாங்க இப்படி வாழ்றாங்க, உனக்கு கொடுக்கப்பட்டதில் நீ கணக்கு கொடுத்தா போதும். 10,000 விசுவாசி வச்சிருக்கிறார் ஒருத்தர். ஐயா இப்போ எங்கள் சபைக்கு 5000 பேர் வராங்க, தாமஸ் ராஜ் பாஸ்டர். ரைட், அவர் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இல்லையா இல்லையா? ஒருத்தர் பாஸ்டர் சொன்னார்ல, பாஸ்டர் 300 பேர் வராங்க, சத்தியமாக ஆண்டவர் என் கூட இல்லை. பழைய மாதிரி இல்லை பாஸ்டர், தயவு செய்து இப்படியே ஊழியம் பாருங்கிறான் என்கிட்ட. பாஸ்டர் வேண்டாம், போதும் போதும். அல்லேலூயா. எல்லாம் வெளியே கேள்விப்படுறோம். அப்போ உலகத்தை பார்த்து அந்த உலகத்தினுடைய நிலையை பாரும் பொழுது வாழ்க்கை பரிதிப்பாய் கடந்து போய்விடும்.
பாதைகள் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி கர்த்தரை பின்பற்று. ஆபிரகாம் எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு, ஆனால் கர்த்தரை பின்பற்றி கொண்டே போனான். லோத்துவை பாருங்க, அப்படி பார்க்கறதுக்கு அடேங்கப்பா சூப்பராக இருக்கேன்னா, அல்லேலூயா, ரொம்ப சூப்பர், பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் பிரச்சனைகளா, கடைசியில் மனைவி பிள்ளைகளோட நிம்மதியாக வாழ முடிஞ்சுதா? இல்லை. உனக்கு பின்னாளில் நன்மை உண்டாயிருக்கும் பொருட்டு வாழ்க்கையில் அந்திம காலத்தில் நீ ஆசீர்வாதமாய் நல்லவர்களாய் நல்ல சுகத்தோட குடியிருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த பிரமாணங்களை கொடுத்தார். நீ வயதான நாட்கள் நல்லா இருக்கணும், மரண காலங்கள் நல்லா இருக்கணும். உன் பேரம் பேத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் வசனத்தை கற்றுக்கொடு, அதுகள் எந்திரிக்கும். உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக்கொடு, அதுகள் எந்திரிச்சு என்ன சொல்லும்? எங்கள் அம்மா பாக்கியவதின்னு சொல்லும், எங்கள் பேரண்ட்ஸ் நல்லவங்கன்னு சொல்லும். என்ன இருந்தாலும் அழுது முட்டையை தேய்ச்சிங்களை வாழ வச்சுட்டாங்கன்னு சொல்லும். அல்லேலூயா. அது மேன்மையா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னல உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு 2 சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா போதுன்னு சொன்ன கதை சொன்னல, ஒரு கதை தான் அது, ஒருத்தர் கதை எழுதுனது தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ உலகத்திற்கு ஏற்றபடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாம கர்த்தருக்கு ஏற்றபடி நீ வாழும் பொழுதுதான் இந்த வெளிச்சம் உனக்கு வெளிச்சம் கொடுக்கும். 2வது, இந்த விளக்க கொளுத்தி மரக்கால். இப்போ 2வது நீங்க கொளுத்துறதுக்கு வரணும். அல்லேலூயா. எங்க வரணும்? கொளுத்துறதுக்கு. அல்லேலூயா. இந்த கொளுத்துறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீ என்ன பண்ணு? அனல் மூட்டு. அனல் எப்பயா வரும்? வேதம் சொல்லுகிறது, நான் தியானிக்கையில் எனக்குள்ள அனல் மூண்டது. வேத வசனத்தை வீட்டில் போய் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? தியானத்துக்கு எடுக்கணும். அப்படி தூக்கி தூர போட்டுறக்கூடாது. ஏதோ பாஸ்டர் ஆமாம் விசுவாசத்தை பற்றி பேசினார், ஆமாம் மலை பிரசங்கத்திலேருந்து பேசினார், வாங்க கிழிஞ்சா விரிச்சிட்டு பாடுங்க போங்க, என்ன குடும்ப ஜபமாக பண்ணிடுவோம், வாங்க சோத்திரம். ஏன் இந்த குடும்ப ஜபத்தில் இன்னைக்கு உள்ளதை பற்றி பேசுங்களேன். வேதம் தானே சொல்லுது, கர்த்தர் உனக்கு கொடுக்குற வசனத்தை உன் பிள்ளைகளோடு கூட உன் வீட்டில் அமர்ந்து இருக்கும் பொழுதும் எழுதும் பொழுது இதை குறித்து பேசுவாயாக, இவைகளை நிலைக்காலத்தில் எழுதி வைப்பாயாக. ஏன் சொன்னாரு? இந்த வசனத்தை நீ பேசும் பொழுது, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். வார்த்தை ஆசீர்வாதம் உள்ளது. அப்ப ஆசீர்வாதம் உள்ளதை நீ பேசும் பொழுது நீயே ஆசீர்வாதமாயிருவேன். பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, வசனத்தை குறித்து தியானம் பண்ணுங்க. இது தியானம் பண்ணும் பொழுது திருப்பி பார்க்கும் பொழுது உனக்குள்ள அனல் உண்டாகும். ஜபங்களில் எவ்வளவு வசனங்களை பேசுறோன்னு பாருங்க, எவ்வளோ வசனங்களை யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். மொட்டை கட்டையாக என்னிடத்தில் வருவது புறம்பே முடிஞ்சு போச்சு. அடுத்து கூடணும். உன் வாயில் வசனங்கள் பெருகிட்டே இருக்கணும். உன் வாக்கில் எப்போவுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அது ஊற்று புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். எப்படிப்பட்டவருக்கு நம்ம விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுக்குள்ள வசனம் புறப்படுகிறதை பார்க்கிறீர்களே, அப்பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதான் சொன்னேன், நாம் முன்மாதிரி. நாங்கள் வசனத்தை பிரசங்கிப்பதில் கர்த்தருடைய தாசர்களாகிய நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக நிற்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி முன்மாதிரியா இருக்கணும்? தேறினவன் கூறுக்கு சமமாயிருப்பான். தேரணுமா இல்லையா? அப்ப நீ வசனத்துல தேறு, வசனத்தை பிரசங்கித்துக்கிட்டே இரு, வசனத்தை பேசிக்கிட்டே இரு. வீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கீங்களா? ஆரம்பிக்க ஆண்டவரே சோத்திரம் அதோட முடிக்கிறாத. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நல்ல ஒரு பாட்டு பாஸ்டர் பாடியிருக்கிறார். என்னது? வெங்கல வில்லையும் உரித்திடுவாய், வெற்றியின் வாழ்வு எனக்கு உண்டு, களஞ்சிய நிறமும். ஆண்டவரே கையிட்டு வீசுகிற வேலை ஆசிரியது, களஞ்சியம் பூர்ணமாய் நிறமுன்னு சொன்னீங்களே, இந்த கல்லாப்பட்டி நிறமட்டும் சொல்லலாமா? என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும் சொல்லலாமா? ஆண்டவரே ஞானம் பெருகுன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகட்டும் சொல்லலாமா? எப்போ இந்த வேத வசனம் உனக்குள்ள பிடிச்சி இந்த அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருந்தாதான் வழிகாட்டும். அப்படித்தானையா இருக்குது நீதிமொழிகளில். எடுங்க பாப்பா, நீதிமொழிகள் யாராவது எடுத்து. அறிவு உன்னுடைய இதுக்குள்ளே பிரவேசித்து அது இன்பமாக இருக்கும் பொழுது வழிகாட்டும் இல்லாமல் ஒன்று வசனம் உண்ட தெரியலையா? தெரியலையா? எங்கே இருக்கோ சொல்லிடட்டுமா? நீங்கள் சொல்லிடுறீங்களா? ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் பொழுது நல்ல யோசனை உன்னை பாதுகாக்கும், காப்பாற்றும் புத்தி உன்னை என்ன செய்யும்? அது அப்படிலாம் இருக்குது ஒரு வசனம். எடுத்துட்டேளா? நான் சொல்லிடட்டுமா? 2 ஐயா நீங்கள் இருங்க, அங்கே அவங்க முதல் ஆரம்பிச்சுட்டாவ, நீங்கள் லேட்டாக பங்கு போடக்கூடாது. இது ஆத்துமா வேற. அறிந்து கொள்வாய், உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்ல யோசனை. அப்போ இந்த ஞானமும் அறிவும் உன் ஆத்துமாவுக்குள்ள உள்ள பிரவேசித்து அது உனக்கு எப்படி இருக்கும் பொழுது
அழகாச்சும் எல்லாரும் சொல்லுங்களேன், பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள், அது இன்பமாக இருக்கும் பொழுது. இப்போ நிறைய பேருக்கு வேதத்தை பிறட்டாந்தாலே கசப்பாக இருக்குது. பாஸ்டர் நிறைய வசனத்தை அடிக்கிட்டே போகிறார் இல்லையா? ஆமாம், பைபிள் வசனம் இரு, பைபிள் எடுக்கிறாந்தாலே நிறைய பேருக்கு எப்படி இருக்கு. அந்த எம்மா என்ன பைபிள் வாசிக்கலையா, நான் கொஞ்சம் பொறுத்து வாசிப்பேன். என்ன ஐயா வீட்டில் இப்போ வீட்டையா குறித்து அம்மா சொல்லும், என்ன பைபிள் வாசிக்கல, கொஞ்சம் பொறு வாசிப்ப போகிறோம். இதை புள்ள பார்க்கும், ஓஹோ பைபிள் வாசிக்கட்டுமான்னு கேட்டால் இப்படி சொல்லணும் போல்றோம். இப்போ நீ பிள்ளைகிட்ட போய் பைபிள் வாசிக்க சொல்லு, கொஞ்சம் பயத்தை கூட அப்புறம் வாசிப்பேன் விளங்குமா? ஏன்னா இன்பம் இல்லையே, இன்பம் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், போற்றும் பாதையும் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அல்லேலூயா. நல்லா சின்ன பிள்ளைகள் நடித்த படத்தில் சொன்னாங்க, நான் தான் ஆடியோ பைபிள், எங்கள் அம்மா உடனே எந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணா. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை இது உனக்கு இன்பமாக இருக்கணும். இது இன்பமாக இருந்தா உனக்கு என்ன உண்டு? அதனால சொன்னார், நான் தியானிக்கையில் எப்படி இருக்கும், எனக்கு இன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். வேத வசனத்தை நீ பெருக பெருக இந்த வசனம் உனக்கு வழிகாட்டு. எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டே விஷயம்தான் உனக்கு முன் வைத்திருக்கிறது. ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நீ இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி காணப்படுவாயானால் இந்த வெளிச்சம் உனக்கு வழிகாட்ட முடியாது. அடுத்ததாக நீ இந்த வேத வசனத்தை தியானித்து இது உனக்கு இன்பமா இராத பட்சத்தில் இது உனக்கு வழிநடத்த முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது உலகத்தை நாம் கேட்டு பெறவில்லை, அவரா நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தேடாதிருந்தோம், நம்முடைய முகங்களை அவரை விட்டு திருப்பி கொண்டோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் மேல் விளைவு பண்ணினார். அல்லேலூயா. என்னை தேடாதவர்களால் தேட கண்டறியப்பட்டிருப்பது போல கர்த்தர் உதவி செய்தார். அதனால இது அம்பானிக்கு கிடைக்கல, அதானிக்கு கிடைக்கல, இந்த வெளிச்சம் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெளிச்சத்தை உனக்கு வெளிச்சம் காட்ட வேண்டுமானால், உன்னுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம், இந்த வெளிச்சம் உனக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமானால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. இரண்டாவது காரியம், நீ இது உனக்கு இன்பமா இருக்கணும், தியானம் பண்ணணும். அனல் மூட்டி எழுப்பு. உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு கொடுக்கப்படலை, இது நித்திய ஜீவன் உனக்கு இருக்குது. அல்லேலூயா. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்ற தீமோத்தேயுவுக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அழைப்புன்றது நித்திய ஜீவனை பெறுவதற்கு. ஆமாம், இன்னோவா காரும் மண்ணாங்க இந்த கார் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, தரிசனம் இருக்கிறது. மண்ணாங்கட்டி இருக்கும். என்னது? எங்களுக்கு ஒரு தரிசனம், ஊழியத்திற்காக ஒரு பெரிய வேன் வாங்கும் தரிசனம். எத்தனை பேர் வேறு இதை விட பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம் பாஸ்டர் சொல்கிற மாதிரி உண்மைதானே? நாங்கள் யார்ட்டையா கேட்டோமா? கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம், நாம் அப்படி இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டவாரு.